இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா 7th வருஷ டேர்ம்ல இருக்கக்கூடிய தாவரங்களோட இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப தாவரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான அந்த மகரந்த சேர்க்கை, அதாவது தாவரங்களுக்குள்ள நடக்கிற அந்த இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 வகையா நடக்குப்பா. ஒன்னு வந்து பார்த்தோம்னா தன்மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தோம்னா அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே தாவரத்துக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா தன்மகரந்த சேர்க்கை, ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா அது அயல்மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இந்த தன்மகரந்த சேர்க்கை அயல்மகரந்த சேர்க்கையை வச்சே ஒரு கொஸ்டின் எப்போ சிலை கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால இந்த லெசன் வந்து நம்ம இம்பார்ட்டன்டா பார்த்தாகும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு அறிமுகத்திலே கொடுத்துருக்காங்க, ஒரு பூக்கும் தாவரம் அப்படின்னா தாவரத்தையும் நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து பூக்கும் தாவரம்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பூவா தாவரம்னு சொல்லலாம். பூக்கும் தாவரம் வந்து வேறு, தண்டு, இலை அப்படின்ற வேறுபாடு நிறைய இருக்கு, நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த பூக்கும் தாவரத்துல என்ன டிஃபரன்ஸ்னா வேறு, தண்டு, இலை இதெல்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம், எது இலை, எது வேறு, எது தண்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த இலை, தண்டு, வேறு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட மாற்றுருக்கள் பத்தி நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாற்றுருக்களை பத்தி நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த மாற்றுருக்கள் தெரியணும் அப்படின்னா முதல்ல இனப்பெருக்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தாவரங்களுக்குள்ள எப்படி இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்கத்தை பொறுத்தளவு பாலினப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். அதாவது பாலினப்பெருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதையிலேருந்து தாவரங்கள் வந்து உருவாகிறதான் பாலினப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது விதையிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரம் வந்து உருவாகும், அதை பாலினப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. பாலின இனப்பெருக்கம் அப்படின்னா விதை இல்லாம வேற வழியில நடக்கும். விதை இல்லாம வேற வழியில நடந்துச்சுன்னா அது பாலிலா இனப்பெருக்கம். பாலின பெருக்கம் அப்படின்னா விதையிலேருந்து உருவாகும். ஒரு பூ அப்படின்றது எப்படி உருவாகும், விதையிலேருந்து உருவானுச்சு அப்படின்னா அது பாலின பெருக்கம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பூக்கும் தாவரம்னா என்ன, பூவா தாவரம்னா என்ன பார்த்தோம். பூக்கும் தாவரத்தை தான் வேறு, தண்டை, இலை அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும்னு பார்த்தோம். இனப்பெருக்கத்துல 2 வகையான இனப்பெருக்கம், ஒன்று பாலின பெருக்கம், இன்னொன்று பாலிலா இனப்பெருக்கம். பாலின பெருக்கத்துல தான் வந்து பார்த்தோம்னா விதையிலேருந்து உருவாகும். ஓகேங்களா? சரி பார்ப்போம் எப்படின்னு. இப்ப முதல்ல பாலின பெருக்கம். பாலின பெருக்கம்னா மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலர்ல இருந்து விதைகள் வந்து உருவாகும். இதுதான் பாலின பெருக்கம்னு சொல்லுவோம். புரியுதா? மகரந்த சேர்க்கை அப்புறம் வந்து கருவுறுதல், இது மூலமா ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரம் உருவானுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பூல இருந்து ஒரு விதை உருவானுச்சு அப்படின்னா அததான் என்ன சொல்றோம் அப்படின்னா பாலின பெருக்கம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள்ல ஒரு மலர்ல எப்படி விதை உருவாகுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்லப்பா, இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது அள்ளி வட்டம். இதை தப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து அள்ளி இதழ், இது வந்து புள்ளி இதழ். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே. அள்ளி இதழ்னா பெருசா தெரியும், பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா அது புள்ளி இதழ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த சூலகம். ஓகேங்களா? இது வந்து சூழ் வட்டம், இது வந்து மகரந்த பை வட்டம். சின்ன சின்னதாக இருக்கலாம் மகரந்த கம்பி, இது மகரந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெரியுங்களா? இது நடுவில் இருக்குல்லப்பா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூலகம். ஓகேங்களா? இதுவும் இந்த மகரந்த பை இருக்குல்ல, மகரந்த கம்பி இது இருக்குல்ல, இது வந்து மகரந்த தாள் வட்டம். இது 2 மட்டும் தான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பாலின இனப்பெருக்கம் இது 2 நாள் தான் நடக்கும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஓகே. இப்போ மலரோட பாகங்கள் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மலரோட பாகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்தது தான், வேற எதுவுமே இங்க இருக்காது. இதெல்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்க பேருக்கு கொடுத்துருக்காங்க புள்ளி இதழ்கள், புள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பசுமை நிற இலை, இந்த பசுமை நிற இலையை தான் புள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு மலரோட பெரியதான பாகம் வந்து அள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அள்ளி வட்டம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். அந்த பூச்சிகள்லாம் வந்து பார்த்தோம்னா கவர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். எது அப்படின்னா இந்த பாட்டு. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் அந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு நடக்கும். என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், இதுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சூலக வட்டம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இங்க வெளியில உள்ளது வந்து மகரந்த தாள் வட்டம்னு சொன்னேன். இதுல இருந்து வந்து இந்த மகரந்த தூள்கள் வந்து நேரா இதுல விழுவுது பாத்தீங்களா, இதை விழுந்து இந்த வழியா என்ன பண்ணும் அப்படின்னா நேரா இங்க சூலக வட்டத்தை அடையும். சூலகம் இங்க இருக்குல்ல, இங்க விழுவும், இங்க விழுந்து இங்க விதை வந்து உருவாகும். இதுதான் மகரந்த சேர்க்கை, சிம்பிளா சொல்லணும்னா. ஓகேங்களா? புரியுதா?
அந்த மகரந்த தூள்கள் அந்த இந்த பாருங்க இங்கேருந்து வந்து ஒரு தூள்கள் வந்து கீழே விழுவுன்னு சொன்னா அதுதான் அந்த மகரந்த தூள்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆணின பெருக்கம். ஓகேங்களா? சூலகன்றது பெண்ணின பெருக்க வட்டம். புரியுதா? மகரந்த தாழ்வட்டம்ன்றது ஆணின பெருக்க வட்டம். சூலகம் அப்படின்றது பெண்ணின பெருக்க வட்டம். தாவரங்களே ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆண் பெண்ணுன்னு ரெண்டா பிரிக்கலாம்ல. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா மகரந்தம் அப்படின்றது ஆண், சூலகன்றது பெண்ணின பெருக்க வட்டம். அது மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு முழுமையான மலர் முழுமையற்ற மலர்னு ரெண்டா பிரிக்கலாம். ஒரு மலர்ல 4மே இருக்கணும்ப்பா. புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். இது 4மே ஒரு மலர்ல இருந்துச்சுன்னா அது முழுமையான மலர். ஓகேங்களா? இது ஏதாச்சும் ஒண்ணு இல்லை அப்படின்னா அது முழுமையற்ற மலர். ஆண் ஆண் இருந்துச்சுன்னா அது ஆண்பால் மலர்னு சொல்லலாம். பெண் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பெண்பால் மலர்னு சொல்லலாம். அது தனியாக வேற மாதிரி பிரிக்கலாம். இது வந்து முழுமையான மலர் முழுமையற்ற மலர். முழுமையான மலர்ல 4மே இருக்கும். அதாவது மகரந்த தாழ்வட்டம் இருக்கும், சூலக வட்டம் இருக்கும், புள்ளி வட்டம் இருக்கும், அள்ளி வட்டம் இருக்கும். 4மே இருந்துச்சா முழுமையான மலர். முழுமையற்ற மலர் வந்து ஒரு ஆண் மலரா இருக்கும், இல்லைன்னா பெண் மலரா இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இருக்க போறது அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் எல்லாத்துலயுமே இருக்கும். மகரந்த தாழ்வட்டம் ஒன்று இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சூலக வட்டம் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது முழுமையற்ற மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா சூரியகாந்தி பூ எடுத்துக்கலாம். சூரியகாந்தி பூ அப்படின்றது ஒரு தனி மலரே கிடையாது. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பு சூரியகாந்தி. சூரியகாந்தியில ஒரு பூ தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. நிறைய பூக்கள் சேர்ந்தா ஒரு மலரா உருவாகும். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சீதாப்பழம் பார்த்துருக்கீங்களா? சீதாப்பழம் வந்து பார்த்தோம்னா உள்ள நிறைய கொட்டை இருக்கும். ஒவ்வொரு பழமும் சேர்ந்துதான் ஒரு திரள் கனியா அது வந்து மாறுது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சூரியகாந்திலையும் ஒவ்வொரு பூவும் சேர்ந்து தான் ஒரு பெரிய மலராக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் சீதாப்பழத்துலையும் ஒவ்வொரு கனியும் சேர்ந்து தான் ஒரு பெரிய கனியாக மாறுது. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் அந்த அந்த சூரியகாந்தி பூவை வந்து தனி மலர் கிடையாது, ஒரு கூட்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி. அந்த மாதிரி கூட்டா இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பல மலர்கள் ஒன்றோடு இணைந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் வந்து மஞ்சரி. வெட்டுக்காய பூண்டு, கிணற்றடி பூண்டு என்று அழைக்கப்படும் ட்ரைட்ராக்ஸ் புரோகும்பஸ் இந்த தாவரத்தின் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரின்னு சொல்றாங்க. இதோட இலை சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும். சூரியகாந்தி மாதிரியே இன்னொன்று இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரைட்ராக்ஸ் புரோகும்பஸ். வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளற்றடி பூண்டுன்னு சொல்லுவாங்க. வெட்டுக்காயத்தை குணமாக்கக்கூடியது, அதனால அதுக்கு அந்த பேர் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அதான் நான் முன்னாடியே சொல்றேன். இருபால் மலர்னா என்ன? முழுமையான மலர். ஒரு பால் மலர்னா ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கும். சொன்னதுதான் இங்க இருக்கு, வேற எதுவும் புதுசா இல்லை. ஓகேங்களா? மகரந்த சேர்க்கை முன்னாடியே நான் சொல்லிட்டேன்ப்பா, அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. மகரந்த சேர்க்கைன்றது என்னது? காய் வந்து கனியா மாறுறது தான் மகரந்த சேர்க்கை. ஓகேங்களா? காய் கனியாரில் விதை உருவாகிறது தான் மகரந்த சேர்க்கை. ஓகேங்களா? அது எப்படி ஆகுன்றதே சொன்னேன். ஓகேங்களா? அதுதான் இங்க அப்படியே பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மகரந்த சேர்க்கையில 2 வகையான மகரந்த சேர்க்கை இருக்கு. இயற்கை மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று செயற்கை மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இயற்கையாகவே மலரோட சூலக முடியை மகரந்த தலை வந்துச்சு அப்படின்னா இயற்கை மகரந்த சேர்க்கை. ஒண்ணுமே இல்லை, அந்த மகரந்த தூள் வந்து சூலக வட்டத்தை அடையணும். அது இயற்கையா வந்துச்சு அப்படின்னா அது இயற்கை மகரந்த சேர்க்கை. அதே இது செயற்கையா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா செயற்கையானா இப்போ இந்த ஈயெல்லாம் இருக்குல்ல, பட்டாம்பூச்சி, இவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மகரந்த சேர்க்கையை வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தா செயற்கையா நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது சேர்த்துக்கலாம் நம்ம இதுல. இன்னும் வேற 2ஆ பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். அயல் மகரந்த சேர்க்கைனா முன்னாடியே நம்ம சொன்னதுதான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துல நடக்கிறது தான் அயல் மகரந்த சேர்க்கை. ஒரே தாவரத்துக்குள்ள நடந்துச்சுன்னா தன்மகரந்த சேர்க்கை. இப்போ இன்னும் சிம்பிளா சொன்னா இங்க பாருங்களேன், இங்க வேறுபாடு டிஃபரன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியோ மற்றொரு மலரின் சூலக முடியோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. அதாவது ஒரே தாவரத்துக்குள்ள நடக்கணும். ஒரு தாவரத்துல 10 பூ இருந்தாலும் அதுக்குள்ளேயே நடந்துக்கணும். அந்த 10 பூக்குள்ளேயே நடந்துச்சுன்னா அது தன்மகரந்த சேர்க்கை. ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்குள்ள நடந்துச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை. புரியுதா? இங்க பாருங்க, ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை. இன்னொரு தாவரத்துல போனுச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை. அதே தாவரத்துல நடந்துச்சுன்னா தன்மகரந்த சேர்க்கை. புரியுதா புரியலையா? புரியாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க இல்லையா? தான் கேட்குறேன். புரியுதா புரியலையா? இங்க பாருப்பா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது ஒரு தாவரம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த தாவரத்துக்குள்ளேயே நடந்துச்சுன்னா அது தன்மகரந்த சேர்க்கை. புரியுதா? இங்க ஒரு தாவரம் இருக்கு, இங்க ஒரு தாவரம் இருக்கு. இந்த தாவரத்துக்குள்ள நடந்துச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை. அவ்வளவுதான். ஒரே தாவரத்துக்குள்ள எவ்வளவு பூ வேணா இருக்கலாம். ஒரே தாவரத்துக்குள்ள நடந்துச்சுன்னா தன்மகரந்த சேர்க்கை.
அயல்மத சேர்க்கை ஒரு தாவரத்துல இன்னொரு தாவரத்துக்கும் நடக்கிறது தான் அயல்மத சேர்க்கை. ஓகேங்களா? அப்ப இந்த தன்மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா அதிக அளவுல மகரந்த துகள்கள் உற்பத்தியாக தேவையில்லை, கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் தன்மகரந்த சேர்க்கைக்கு. ஆனா அயல்மத சேர்க்கைக்கு அப்படி கிடையாது. இது நடக்கணும்னா மகரந்த துகள்கள் அதிகமா தேவைப்படும். புரியுதுங்களா? தன்மகரந்த சேர்க்கையில மகரந்தத்தோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் போதும், ஆனா அயல்மத சேர்க்கைக்கு மகரந்தத்தோட எண்ணிக்கை அதிகமா வேணும். இதனால் உருவாகும் புதிய தாவரங்கள் எந்தவித வேறுபாடும் இருக்காது. ஏன்னா ஒரே தாவரத்துல நடக்குது, எப்படி வேறுபாடு இருக்கும்? வேறுபாடே கிடையாது ஒரு தாவரத்துல நடந்துச்சுன்னா. ஆனா இது வந்து வேற வேற தாவரத்துக்குள்ள நடக்குது. அப்ப அப்படின்றப்ப இதனால் உருவாகும் புதிய தாவரங்கள் புதிய பண்புகள் காணப்படும். புரியுதா? இதான் ஒரு தாவரத்துல நடந்துச்சா தன்மகரந்த சேர்க்கை, 2 தாவரத்துல நடந்துச்சுன்னா அயல்மத சேர்க்கை. முடிஞ்சு போச்சு. சிம்பிளா கொடுத்துருக்காங்களா இங்க? இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மகரந்த சேர்க்கையாளர்கள் சொல்லலாம். இப்ப இந்த பூச்சி, பறவை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து இந்த இடம் வந்துருங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய். ஓகேங்களா? இரட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே பெருசா இருக்கும் அதிக எடையுள்ள விதை. ஓகேங்களா? இரட்டை தேங்காய். 2 தேங்காய்கள் ஒன்றோடு இணைந்து உருவானது போல இருக்கும். இவ்விதை சேசிலஸ் அப்படின்ற இடத்துல 2 தீவுகளை மட்டும்தான் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ உலகத்திலே மிகச்சிறிய விதை எது அப்படின்னு பார்க்கணும்ல, அதான் ஆர்கிட் விதை. பெரிய விதைனா ரெட்டை தேங்காய், சின்ன விதைனா ஆர்கிட். ஓகேங்களா? இதை பத்தி கிட்டத்தட்ட 35 மில்லியன் ஆர்கிட் விதைகள் வந்து வெறும் 25 கிராம் மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? இதுதான் பாலின பெருக்கம்பா. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம். இதுவரையும் பார்த்தது விதை வந்து கருவுறுதல் மூலமா உருவாகிறத பார்த்தோம். இப்போ வந்து கருவுறுதல் இல்லாம நடக்கும், அதுதான் பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. பாலிலா இனப்பெருக்கத்துல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடலை இனப்பெருக்கம். இது வந்து உருளைக்கிழங்குல தான் நடக்கும். ஓகேங்களா? உடலை இனப்பெருக்கம் எதுல நடக்குன்னா உருளைக்கிழங்கு, கரும்பு, சேனக்கிழங்கு இதெல்லாம் தண்டுல இருந்து வளரும். இதுதான் பார்த்தீங்கன்னா தாவரத்தோட உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல செடி மாதிரி வளரும் அதோட மேற்புறத்திலே. காரணம் எப்படின்னா அது உடலை இனப்பெருக்கம் நடக்கும். ஓகேங்களா? உறுப்புகளான வேர், தண்டு, இலை தாவரத்தில் இனப்பெருக்கத்துக்கு உதவும். அதுதான் வந்து பாலிலா இனப்பெருக்கம். அடுத்து மொட்டு விடுதல் அப்படின்னாலே ஈஸ்ட் தான்ப்பா. ஈஸ்ட்ல தான் நடக்கும். இந்த மொட்டு விடுதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ல நடக்கும். இது இம்பார்ட்டன்ட். மொட்டு விடுதலுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா ஈஸ்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மொட்டு விட்டு ஒரு புதிய தாவரம் வந்து உருவாகும். அந்த படத்துல கொடுத்துருக்காங்களே மொட்டு விடுதல்ல உருவாகக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துண்டா வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசியில வந்து பார்த்தோம்னா துண்டாக தான் நடக்கும். ஸ்பைரோகைரா அப்படின்றது கட்டாயிடும். கட்டாயி ஒரு புதிய இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறது வந்து கட்டாயிடும். கட்டாயி ஒரு புதிய தாவரம் வந்து உருவாகும். அதான் துண்டாதல். இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தா உடலை இனப்பெருக்கம்னா உருளைக்கிழங்கு, துண்டாதல் அப்படின்னா ஸ்பைரோகைரா, மொட்டு விடுதல் அப்படின்னா ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர் உருவாகிறது. ஸ்போர் உருவாகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரையோபைட்டு, டெரிட்டோபைட்டு தாவரம்னா ஸ்போர் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாசிகள் அதாவது பூவா தாவரத்தில் நடக்கக்கூடியது. பூவா தாவரமா இருக்க பெரியோபைட்டு, டெரிட்டோபைட்லாம் ஸ்போர் உருவாகிறது மூலமா இடைப்பெருக்கம் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்போர் உருவாகிறது தான் நடக்கும். புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்த தாவர உறுப்புகளோட மாற்றுருக்கள். ஓகேங்களா? தாவர உறுப்பு வந்து எப்படி வந்து மாறி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல வேர் பார்ப்போம். ஓகேங்களா? வேரோட மாற்று உருக்கள். ஓகேங்களா? இப்போ வேர்னா சேமிப்பு வேர் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து முள்ளங்கி, டர்னிப், பீட்ரூட்டு, கேரட்டு இது எல்லாமே வேறு. புரியுதா? இது எல்லாமே என்னது? வேறு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கதிர் வடிவ வேர்னு சொல்லுவாங்க முள்ளங்கியை. முள்ளங்கியை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கதிர் வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதனால கதிர் வடிவ வேர் அது. புரியுதா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முள்ளங்கி இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? முள்ளங்கி வந்து என்னது? கதிர் வடிவ வேர்னு பார்த்தோம். பம்பர வடிவ வேர் அப்படின்னா டர்னிப்பும் பீட்ரூட்டும் பம்பர மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு, அப்ப பம்பர வடிவ வேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூம்பு வடிவ வேர். கூம்பு வடிவ வேர் அப்படின்றது கேரட்டு. கேரட்டு கூம்பு மாதிரி தானே இருக்கு, இப்படிதானே இருக்கும் கேரட்டு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா கூம்பு வடிவ வேர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க இது எல்லாமே வேறுப்பா. இது எல்லாமே வேரோட மாற்று இருக்கும். உங்களுக்கு வேருக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. நீங்களெல்லாம் தண்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க.
இப்போ நெக்ஸ்ட் ஆதாரம் அளித்தல். ஆதாரம் அளித்தலுக்கு என்ன வேர் வந்து உபயோகப்படுது அப்படின்னா ஆலமரம். ஆலமரத்துல வேர் எதுக்கு இருக்கு? ஆலமரத்தை தாங்கி பிடிக்கிறதுக்காக இருக்கு. ஸோ அதனால ஆதாரம் அளித்தலுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆலமரம். புரியுதுங்களா? தாவரங்களுக்கு கூடுதல் ஆதரவு தேவைப்படுது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஆதரவுக்காக வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூண் வேர்கள். அதான் சொல்றாங்க தூண் வேர்கள். தூண் வேர்கள்னா அதான் ஆதாரம் அளிக்கிறதுக்கு தான் அந்த தூண். ஆலமர தூண் வந்து எதுக்கு இருக்கு? ஆதாரம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு வேர் தான். அதுல விழுதுகள் இருக்குல்ல, பூமியை நோக்கி நேராக வளரும், அதுவுமே வேர் தான். ஓகேங்களா? அடுத்து முட்டு வேர்கள். முட்டு வேர்னா எதுல இருக்கும்? கரும்புல தானே முட்டு இருக்கும், அப்போ முட்டு வேர்கள். ஓகேங்களா? கரும்பு மக்காச்சோளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டு இருக்கும், முட்டுல இருந்து வந்து வேர் வந்து உருவாகும், அதான் முட்டு வேர்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவும் எதுக்கு அப்படின்னா உறுதி கொடுக்கறதுக்கு தான். ஓகேங்களா? ஒரு உறுதியை கொடுக்கறதுக்காக தான் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பற்று வேர்கள். இந்த பாருங்க உருவாயிருக்கா வேறு? வேறு வருதா அந்த இடத்துல? இதுதான் முட்டு வேர்கள் சொல்லுவாங்க, முட்டிலேருந்து உருவாகும். அடுத்து பற்று வேர்கள். பற்று வேர்கள்னா இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தாவரம் வந்து நேரா நிக்கணும் அப்படின்னா அது வந்து தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நிற்கும். ஆனா வெத்தலையெல்லாம் பாருங்க தண்டு ரொம்ப மெல்லிசா இருக்கும், அப்ப என்ன பண்ணணும்? பற்று வேர்கள் தேவைப்படும், படரணும். ஓகேங்களா? ஒரு குடி அதுக்காக பற்று வேர்கள். இப்ப வெத்தலை மிளகெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை கண்ணுடைய பகுதியில தோன்றக்கூடிய அந்த வேர்கள் வந்து ஆதாரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க, கொடிகளை வந்து பற்று ஏறுறதுக்காக. அப்ப பற்று வேர்கள் அப்படின்னா வெத்தலையும் மிளகாவும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சில தாவரங்கள் வந்து வேர்கள் வந்து தரையிலேருந்து தோன்றாம தரை மட்டத்துக்கு மேல, அதாவது தண்டு அப்படின்னா இலையிலேருந்து தோன்றும், அதுதான் மாற்று இட வேர்கள். இப்ப ஆலமரத்துல பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் வரும் வேறு. வேர்னா என்ன பண்ணோம்? தரையிலேருந்து மேலே போனாதான் அது வேர்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஆனா இங்க எப்படின்னா இலையிலேருந்து கீழே வரும் வேர் அப்படின்றது. இலையிலேயோ தண்டுலேருந்தோ கீழே பூமியை நோக்கி வளரும், அதுதான் வந்து வேறு, மாற்றிட வேர்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சுவாச வேர்கள். சுவாசத்துக்காக சில வேர்கள் வந்து உருவாகும். கரும்புலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆதாரத்துக்காக உருவாகுது. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச வேர்கள். அவிசீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதுப்பு நிலத்துல வளரக்கூடிய ஒரு தாவரத்துல சுவாச வேர்கள் வந்து காணப்படுது. எதுக்கு அப்படின்னா சுவாசம் பண்றதுக்காக உருவாகுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன். அவிசீனியா அப்படின்றது சுவாச வேர்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நிமட்டோபோர்கள். சுவாசிக்கும் வேர்கள் அப்படி இல்லைன்னா நிமட்டோபோர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாண்டா தாவரம். வாண்டா தாவரம் அப்படின்றது தொற்று தாவரமா மரங்கள்ல வந்து வளரக்கூடியது. பாத்தீங்களா? ஒரு தாவரம் இருக்கு, இந்த தாவரத்துல இன்னொரு தாவரம் வளருது. பாத்தீங்களா? ஏதாவது தொற்று தாவரம் சொல்லுவாங்க, அதான் வாண்டா தாவரம். தொற்று வேர்கள்ல உள்ள வெலமன் திசு காற்றை ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது. அப்ப இதுக்கு எப்படி ஒளிச்சேர்க்கைனா நீர் வேணும், அப்ப அந்த நீரை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசுனாலதான் எடுத்துக்குது. வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசு காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை பண்ணுது. ஓகேங்களா? ஒரு தாவரம் பூமியில வளர்ந்தாதுன்னா தண்ணியை எடுத்துக்க முடியும், ஆனா இதுவே ஒரு தாவரத்து மேல விளையாடுது அப்படின்றப்ப அதுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? காற்றில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கும். அதுக்கு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெலமன் திசு வாண்டா தாவரத்துல. ஓகேங்களா? புரியுதா புரியலையா? அடுத்து உறிஞ்சி வேர்கள். உறிஞ்சி வேர்கள் அப்படின்னா ஆஸ்டோரியா அப்படின்னா உறிஞ்சி வேர்கள் சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கஸ்குட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து பார்த்தோம்னா பிற தாவரங்கள் மேல பட்டு உறிஞ்சி எடுத்துக்கும் தனக்கு தேவையான உணவு. ஓகேங்களா? அதான் உறிஞ்சி வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுவரையும் பார்த்ததெல்லாம் வேறு. இப்ப தண்டோட அந்த மாற்றுவர்கள் எப்படின்னா இப்ப தரைமேல் தண்டு, தரைக்கீழ் தண்டு, தரையொட்டி தண்டுன்னு மூணா பிரிக்கலாம். இப்ப தரைமேல் தண்டுல வந்து பார்த்தோம்னா தரைக்கு மேல இருக்கக்கூடிய தண்டு என்ன பண்ணா இலையோட வேலையை பார்க்கும். இலையோட வேலை என்ன? ஒளிச்சேர்க்கைக்கு உதவக்கூடியதான் இலையோட வேலை. புரியுதுங்களா? அந்த வேலையை வந்து பார்த்தோம்னா தண்டு பார்க்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த கள்ளிச்செடியில இருக்கக்கூடிய அந்த இலையோட வேலையை இந்த தண்டு பார்க்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? தரையொட்டிய தண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும்பா, இது என்னன்னு தேவையில்ல. தரையொட்டிய தண்டுல ஓடு தண்டு அப்படின்னா வல்லார, மனப்படமே வேணா பண்ணீங்க. ஓடு தண்டு அப்படின்னா வல்லார. ஸ்டோலன் அப்படின்னா ஸ்ட்ராபெரி. ஸ்டோலன் அப்படின்னா ஸ்ட்ராபெரி. ஓகேங்களா? அடுத்து தரைக்கீழ் தண்டுல இப்ப தரையொட்டிய தண்டு பார்த்தோம். தரைக்கீழ் தண்டுல எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம். தரைக்கீழ் தண்டுல எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம். குட்டையான ஓடு தண்டுக்கு வெங்காய தாமரை. குட்டையான ஓடு தண்டுக்கு வெங்காய தாமரை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தரைக்கீழ் தண்டு, இது வந்து தரைக்கீழ் ஓடு தண்டு, இது தரைக்கீழ் தண்டு. தரைக்கீழ் தண்டு 4 தான். ஒண்ணு மட்டன் நில தண்டுனா மஞ்சள் இஞ்சி. மட்டன் நில தண்டு அப்படின்னா மஞ்சள் இஞ்சி. கந்தம்னா சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு. கந்தம்னா சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு. கிழங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுப்பா, கிழங்குனாதான் உருளைக்கிழங்கு வரணும். ஓகேங்களா?
அதே மாதிரி சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்குலாம் கந்தம்ல வரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குமிழம்னா பூண்டு வெங்காயம், இதுதான் குமிழம். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இலையோட மாற்று பொருட்கள். இப்போ வந்து சில இடத்துல வந்து முள்ளா மாறி இருக்கும். ஒரு இலை வந்து என்ன அப்படின்னா முள்ளா மாறும். இப்போ கள்ளி செடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த முள்ளா இருக்குல்ல, அதுதான் இலை. சரிங்களா, முள்ளா இருக்குல்ல, அதுதான் இலையே. ஓகேங்களா, அதான் மாற்று இருக்குன்னு சொல்றாங்க. முட்களா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பற்று கம்பிகள், கம்பியா மாறும் இந்த இடத்துல இலை. எதுல அப்படின்னா குளோரியோ சூப்பர்பா அப்படின்னா செங்காந்தல் பூ இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த பேர் சொல்றாங்க. ஓகேங்களா, அறிவியல் நேம் இது. அடுத்து பைசம் சட்டைனா பட்டாணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பற்று கம்பியா மாறி இருக்கு. பற்று கம்பினா பட்டாணி ஒன்று, இன்னொன்று வந்து செங்காந்தல் மலர், ரெண்டு தான் எக்ஸாம்பிள். இது நோட் பண்ணிக்கணும். அடுத்து இலை தொழில் தண்டு, பில்லேடு. ஓகேங்களா, இலை தொழில் இலை காம்பு, பில்லோடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொல்லிகள். இந்த கொல்லிகள் என்ன அப்படின்னா நெப்பந்தஸ் தாவரத்துல வந்து இதுதான் நடக்கும். கொல்லிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்துல வந்து இந்த தாவரங்கள் வந்து வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த தாவரத்துல இலைகள் குறுவைகளாக மாறி பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்குகின்றன. இலையின் உட்பகுதி செரிமான நொதிகளை சுரக்கிறது. இந்த நொதிகளை பயன்படுத்தி இவை பூச்சிகளை உட்கொண்டு அவற்றிலிருந்து நைட்ரஜனை பெறுகிறது. அதான் நைட்ரஜன் இல்லாத இடத்துல அந்த நெப்பந்தஸ் வந்து வளரும்னு சொல்றாங்க. இந்த குழுவுக்குள்ள ஒரு பூச்சி போகும்போது இந்த பூச்சி இழுத்து போட்டு அதை சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் நெப்பந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிகள். இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க பார்த்தா போதும், என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும். நினைவில் பொருட்களை பாருங்களேன், நம்ம படிச்சதான் கொடுத்துருப்பாங்க. உயிரினங்களில் மிக முக்கியமான பண்பு இனப்பெருக்கம். தாவரங்கள் ரெண்டு வகையான இனப்பெருக்கம். ஒன்று பாலிலா இனப்பெருக்கம், இன்னொன்று பாலினப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்கம்ன்றது நம்ம இந்த உடலை இனப்பெருக்கம்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, பாலினப்பெருக்கம் அப்படின்னா கரு உருவாகிறது மூலமா நடக்கக்கூடியது. இப்போ பூக்கும் தாவரங்கள்ல மலர்கள் தான் தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மலரை வச்சு தான் நம்ம பார்த்தோம். மலர்ல தான் அள்ளிதழ் இருக்கு, புள்ளிதழ் இருக்கு, மகரந்த வட்டம் இருக்கு, சூலக வட்டம், இது எல்லாமே எங்க இருக்கு? மலர்ல தான் இருக்கு. அப்படின்றப்ப முக்கியமான இந்த இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறாங்கன்னா மலர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலம் கனிகளையும் விதைகளையும் உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஒரு மலர்ல ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்த தாழ்வட்டம் தெரிந்தானே, இது நமக்கு இப்ப பார்த்தோம். பெண் இனப்பெருக்க உறுப்பு என்ன? சூலக வட்டம். மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை. இப்பதான் பார்த்தோம். ஒரு பூல இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் சூலக வட்டத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் இனப்பெருக்கம்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இதுல ரெண்டு வகையான இனப்பெருக்கம் இருக்கு. ஒண்ணு வந்து தன்மகரந்த சேர்க்கை, இன்னொன்னு அயல் மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கைனா ஒரே தாவரத்தில் நடக்கும். அயல் மகரந்த சேர்க்கைனா ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துல நடக்கக்கூடியது. தன்மகரந்த சேர்க்கைக்கு குறைவான அளவுல மகரந்த தூள்கள் இருந்தா போதும். ஆனா அயல் மகரந்த சேர்க்கைக்கு அதிக அளவுல மகரந்த தூள்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, இந்த காற்று, நீர், பூச்சி, விலங்குகள் இதெல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு உதவும். அதனால அந்த மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, அடுத்து மகரந்த சேர்க்கைக்கு பிறகு ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையும். அது நமக்கு ஜெனரா தெரிஞ்சதுதான். கருவுறுதல் நடக்கும். அதுக்கப்புறம் சூலகம் வந்து கனியாவும் சூழ் விதையாவும் ஆகும். இது மட்டும் நோட் பண்ணிக்குமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூலகம் வந்து கனியா மாறும், சூழ் வந்து விதையா மாறும். கருவுறுதலுக்கு அப்புறம் எது விதையா மாறும், எது வந்து கனியா மாறும் கேட்டாங்கன்னா சூலகம் கனியாவும் சூழ் வந்து விதையாவும் மாறும். ஓகேங்களா, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம மாற்றுவர்கள் நம்ம இப்ப பார்த்தது தான். ஓகேங்களா.